Hi everyone, Assalamu alaikum. Welcome to Tanjai Arsuவை. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் வர்மசிலி பிரியாணி. மலேசியா சிங்கப்பூர்ல இந்த பீஹூன் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கிழங்கு முழுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சிருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை தண்ணியிலேருந்து வடிகட்டி வச்சிருங்க. வெங்காயத்தை லாங் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஷான் பாம்பே பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்து இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு pandan லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எடுத்துக்கோங்க. இந்த பிராண்ட் வர்மசிலி எடுத்துருக்கேன். இதை வேக வச்சிடலாம். ஒரு பெரிய பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். இதே மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் இந்த வர்மசிலியை போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. 90% வந்துச்சுன்னா போதும். வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிறகு இதே மாதிரி டேப் வாட்டரில் காமிச்சிருங்க. இப்படி காமிச்சா குழஞ்சி போகாமல் இருக்கும். இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். சீசர்ஸை வச்சு இப்படி கட் பண்ணிடுங்க. இப்படி கட் பண்ணிட்டா மிக்ஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். பெரிய பேனில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், pandan லீஃப், பே லீஃப் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கோழியை சேர்த்துக்கோங்க. கோழி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கோழி நல்லா வெந்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இதே மாதிரி வரணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. மல்லி புதினா எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் அந்த மசாலாவில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மல்லி புதினா சேர்த்துக்கோங்க.
வேக வச்ச கிழங்க சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த வர்மசிலி இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. மிச்சம் இருக்க மல்லி புதினாவை இதே மாதிரி மேலாக சேர்த்துருங்க. வர்மசிலி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சேமியாலையும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு வைங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அப்படியே பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த கோழி உருளைக்கிழங்கு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை அரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.